ஈசிஆர் பாஸ்போர்ட்டை இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டா எப்படி மாத்துறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈசிஆர் பாஸ்போர்ட்டை இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டா எதுக்காக மாற்றணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஈசிஆர் பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களால இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்கள மாதிரி எல்லா வெளிநாட்டு வேலைக்கும் அப்ளை பண்ண முடியாது. அவங்களால ஒரு சில வெளிநாட்டு வேலைக்கு தான் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஈசிஆர் பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்க ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும் பொழுதும் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட முறையாக பதிவு பண்ணி முன்னனுமதி வாங்கணும். இதுக்கு இமிகிரேஷன் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா செலவாகும். அதனால் நீங்கள் ஈசிஆர் பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்டை இசிஎன்ஆரை மாற்றிட்டா உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பயண செலவுகளும் கம்மியாகும். உங்கள் பாஸ்போர்ட்டை இசிஎன்ஆரை மாற்றுறதுக்கு 2 வழிகள் இருக்குது. முதல் வழி, நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் வேலைக்கு போய் 3 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் வேலை பார்த்ததுக்கான டாக்குமெண்ட்ஸை கொடுத்து உங்கள் பாஸ்போர்ட்டை இசிஎன்ஆராக மாற்றலாம். 2வது வழி, 10th படித்து பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கொண்டு போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணி உங்கள் பாஸ்போர்ட்டை இசிஎன்ஆராக மாற்றலாம். 2வது வழிக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் முதல் வழியில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் வேலைக்கு போய் தொடர்ச்சியாவோ இல்லை கேப் விட்டோ 3 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலை பார்த்ததுக்கான டாக்குமெண்ட்ஸை பாஸ்போர்ட் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணி உங்கள் பாஸ்போர்ட்டை இசிஎன்ஆராக மாற்றிடுங்க. மாற்றிட்டு உங்களுக்கு கிடைக்கிற வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துங்க. என் பேர் நந்தகுமார். நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட். கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது. கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்.